என் பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அடியே கொள்ளச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஒன் டே நைட் ஜிம்னோட பெட்ரூம் தான் காமிக்கிறோம். ஜிமன் அப்படியே வித்தவுட் ட்ரெஸ்ஸோட அவ்வளோ அழகாக ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படி ஜிம்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூடா அப்படிங்கிறாரு. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது அப்படி ஜிமன் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து, ஜங்குக்கா சொல்லு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்க போகிற? இன்னொரு ஒன்று போகலாமான்னு கேட்க போறியா? அது இல்லை, எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பொடியாரு. ஆமாம், அவ்வளோ அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருன்னா கையடிச்சோம் குக்கா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சரி சொல்லு, நீ ஃபஸ்ட்டு கையெடு. ஏண்டா ரொம்ப சாஃப்டாக தானே ரப் பண்ணுறேன், ஏதாச்சும் இப்படி ஜங்குக்கா கையெடு ஜங்குக்கா. சரி எடுத்துட்டேன். கையெடு அங்கேருந்து ஃபஸ்ட்டு. சரிடா, டச் பண்ணல, எடுத்துட்டேன். லெக்கை ஃபஸ்ட்டு என் லெக்கிட்டேருந்து நகுத்து. ஏன்டா அங்கே கையும் வைக்கக்கூடாதுங்கிற? என் லெக்கை வச்சு லைட்டாக மட்டும் ரப் பண்ணிக்கிறேன்டா. எடு ஜங்குக்கா. சரிடா எடுத்துட்டேன், சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி மூஞ்ச வச்சுக்கிற? நீ அந்த மாதிரி பண்ணுற, அதனால எனக்கு மூஞ்ச அப்படி போகுது. போதுமா? சரி, சொல்ல வந்தது சொல்லிட்டு. எனக்கு இந்த ஜங்குக் பிடிக்கவே இல்லை. என்ன புரியல? எனக்கு இந்த ஜங்குக் பிடிக்கவே இல்லை. ஏன்? எனக்கு அந்த பழைய ஜங்குக் ரொம்ப பொறுக்கி ஆட்டம், யாருக்கும் பயப்படாமல் அவ்வளோ கெத்தாக சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பான்ல, அந்த ஜங்குக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜங்குக் தான் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பான். சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகுவான். யாருக்குமே தெரியாமல் என்னை கிஸ் பண்ணிட்டு போவான். என்னை ஏதாச்சும் ஒன்று டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஜங்குக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஜங்குக் பிடிக்கவே இல்லை. நான் வேணான்னு சொன்னால், எனக்கு வேணாம் ஜங்குக்கா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரே ஒரு ரவுண்ட் போதும் அப்படின்னு சொன்னான். சரி உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். இதுவே பழைய ஜங்குக்காக இருந்த நான் ஒரு ரவுண்ட் போதும்னு சொன்னால் அவன் என்னை விடவே மாட்டான் தெரியுமா? அவ்வளோ ஹாஷாக ரொம்ப ஹார்ட்டாக ஒரு மேக் அவுட் பண்ணுவான். நான் போதும் விடுடா, வலிக்குதுன்னு சொன்னால் கூட என் ஈஸ் கிட்ட வலிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. புரியுதா? எனக்கு நீ வேணும், இப்போவே நீ எனக்கு வேணும். எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபுல்லாக எடுத்துப்பான். ஆனால் இந்த ஜங்குக், நான் ஒரு ரவுண்ட் போதும் ஜங்குக்கான்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்கிட்ட பார்த்துட்டு என்னை ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இந்த ஜங்குக் பிடிக்கவே இல்லை. அந்த ரகடான ஒரு ஜங்குக், அந்த ஜங்குக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அந்த ஜங்குக்கு தான் நான் லவ் பண்ணேன். இந்த ஜங்குக் ரொம்ப சாஃப்டாக இருக்கான். எப்படி சொல்லணும்னா, சாக்லேட் பையன் மாதிரி இருக்கான். எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படியா, அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. இப்போ அப்படியே ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாண்டா. ஜிமன் அவருடைய ஆஃபீஸில் அவ்வளோ பிஸியாக ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய மொபைல் ஃபோன் விடாமல் ரிங் ஆகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமன் பொறுக்காமல் அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு, ஜங்குக்கா நான் உங்ககிட்ட தான் மார்னிங்கே சொல்லிட்டு தானே வந்தேன், எதுக்கு இந்த தடவை கால் பண்ணிட்டே இருக்கா? நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன், நீ வேறு கால் பண்ணிட்டு என்னை டென்ஷன் பண்ணாத ஜங்குக்கா. ஏய் கொல்லச்சி, உன்னை நான் பார்க்கணுண்டா. என்ன இப்போவா? ஆமாம் இப்போ தான், இப்போவே உன்னை பார்க்கணும், சீக்கிரவா. ஜங்குக்கா என்ன விளாட்றியா? நான் தான் உங்ககிட்ட மார்னிங் சொல்லிட்டு தானே வந்தேன்.
இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அது நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இதே குளிச்சி 1 வீக் ஆச்சுடா உன்னை பார்த்து. ஜங்குக்கா அது எனக்கு புரியுது. நான் ஈவினிங் வரேன். ஈவினிங் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், சரியா? ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. கொலைச்சி எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுடா. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன், ஓகேவா? பாய், லவ் யூ. ஓகே ஜங்குக்கா, பொழுதுக்கு கால் பண்ணிருக்காத, நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், நான் அதை சொதப்பாவும் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு அது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவங்க அண்ணனை என்னை நம்பி. நான் அந்த ப்ராஜெக்டை அவ்வளோ அழகாக சப்மிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா, ஓகேவா? பாய், கோச்சிக்காத ஜங்குக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ், லவ் யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த காலை கட் பண்ணுறாரு. ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. டி கொலஜி, காலை கட் பண்ணுற, தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அவருடைய காரில் இருக்க அந்த ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து அவ்வளோ ஸ்டைலாக மாட்டுறாரு. போட்டுட்டு அவருடைய காரில் பேக் சீட்டில் ஒரு பொக்கே ஒன்று அவ்வளோ பெருசாக ஃபுல்லாக ரோஸு, அதுவும் ரெட் ரோஸு, அவ்வளோ பெரிய ஒரு பொக்கே, அவ்வளோ ஸ்டைலாக அவருடைய ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவருடைய ஹேரை அப்படியே அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு, அழகண்டா, எல்லாம் மன்மதண்டா, உன்னையும் கொலைச்சி டென்ஷன் பண்ணுறாள்ல, இதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹேரெல்லாம் ஸ்லிப் பண்ணிட்டு அப்படியே அந்த காரை விட்டு இறங்குறாரு. அவர் கையில் ஒரு பொக்கே அவ்வளோ ஸ்டைலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே போகிற வர பொண்ணுங்க எல்லாருமே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஹேய், இவர் ஜங்குக்கல்ல, இங்கே தானே ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு. ஏய், உனக்கு தெரியாதா? அவர் நியூ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் இப்போ அது நம்பர் 1 பொசிஷனில் இருக்க, தெரியுமா? நீ பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜங்குக்கை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக் ஒரு சின்ன ஸ்மைல், அவருடைய ஹேரெல்லாம் ஸ்லிப் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்டைலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பிளாக் கலர் ஹேரு, ஒரு பிளாக் கலர் ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. 2 பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் ஷர்ட் போட்டிருக்காரு. காதில் ஒரு இயரிங்ஸ், அவர் லிப்ஸில் அது பேர் என்னடா சொல்லுவாங்க, டக்குன்னு வேறு எனக்கு தோணல. ஜங்குக்கு ஒன்று போட்டிருப்பார்ல, அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் கை ஃபுல்லாக டேட்டூஸ் தெரிகிற மாதிரி அவர் அப்படியே அந்த ஸ்லீவ்லெஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருப்பாரு. நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டு அந்த ஷர்ட் பட்டன் 3 பட்டன் ஓப்பனில் இருக்க அந்த ஷர்ட் நல்லா ஃபிட்டாக போட்டிருக்காரு. அவருடைய ஆர்ம்ஸ், அவருடைய செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருக்குது. அவருடைய ஒயிட் ஸ்கின் அவ்வளோ அழகாக அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் லாங்கான ஹேரு, பிளாக் கலர் பேண்ட்டு நல்லா டக்கின் பண்ணி, பிளாக் கலர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்டைலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவரை கிராஸ் பண்ணி போகிற வர பொண்ணுங்க எல்லாமே அப்படியே ஜொல்லு வளைஞ்சிட்டு போகிறாளுங்க. ஐயோ, எனக்கே வைக்கமாக வருதே. டே ஜங்குக்கா, நீ மன்மதண்டா, உன்னையே வெயிட் பண்ண வைக்கிறான்ல, அவனுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டைலாக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கோட ஐஸ் இப்போ அப்படியே ஜிமின் மேலே படுதா. ஜிமின் அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ க்யூட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது கூட ஜங்குக்கோட ஐஸ்க்கு அவ்வளோ க்யூட்டாக தெரியுறாரு. கொலஜி அவ்வளோ டென்ஷனாக ஒர்க் பண்ணிருக்கா, என்னை பார்த்த உடனே கூல் ஆயிடுவான் போலையே. இதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி அப்படியே கிட்ட வந்துட்டுருக்காரு. இப்போது ஒரு பொண்ணு, ஹேய் ஜங்குக்கா, எவடாவ, சொல்றி, வாட் சொல்றி, என்னடி வாத்து கோழின்னுக்கிட்ட, என்ன லுக் ஸோ ஹேண்ட்ஸம். தெரியும் எனக்கே, மூட்டுப்பா. வந்துட்டாளுங்க, நானே ஆளை பார்க்கணுன்னு வந்திருக்கேன். கொலஜை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிடுறாரு. இப்போ ஜிமன், இவன் இந்த ஃபைல் எங்கடி, இந்த பேப்பர் எங்கடி போச்சு? என்ன, இந்த பேப்பர் எங்கடி போச்சு? ஏய், உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். ஒயன் அங்கே நீ பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு உனக்கு கால் பண்ணேண்ணா? ஆமாண்டி, கால் பண்ணா. அதுக்கு இப்போ என்னங்கிற? நானே டென்ஷனாக இருக்கேன், நீ பாட்டுக்கு சும்மா சும்மா நோண்டிகிட்டே இருக்காதா.
ஆமாம் இப்போ ஏன் கேட்டுட்ருக்க? ఆ, అక్కడ చూడు. ఎక్కడடி? దో అక్కడ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட ஃபேஸை பிடிச்சி திருப்பி விட்றீங்க. ஜிம்மன் பார்த்த செகண்ட் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜங்குக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்த செகண்ட் அப்படியே அவ்வளோ ஷாக்கோடு எந்திரிச்சு நின்றுட்டுருக்காரு. இப்படி ஜிம்மன் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் அவருடைய ஹேண்டை தூக்கி ஹாய் பேபி, ஒரு நிமிஷம் ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டைலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம்மன் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் அப்படியே ஜிம்மனை மட்டுமே பார்த்து வந்துட்டுருக்காரு. இங்கே ஜிம்மன் அப்படியே கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் டேய் அவன் ஃபோன் பண்ணும்போதே அட்டன் பண்ணிட்டு ஒழுங்காக பேச வேண்டியதானடா. இப்போ பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. எனக்கு என்னடி தெரியும் அவன் இப்படி வருவான்னு சொல்லிட்டு. பாருடி அதுவும் ஷூட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிம்மன் கிட்ட வந்த ஐய் குளிச்சி ஜங்குக்கா இந்தா புடி புடிடா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காரு ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ பொண்டாட்டி. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஜிம்மோட லிப்ஸோட ஜங்குக்கோட லிப்ஸ் அட்டாச் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் அப்படியே ஒயிட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. அங்கே சுற்றி இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. வெளில போகலாமா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, சரியா என்கிட்ட ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிற. அதான் நானே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டேன். நான் உள்ளே வர வேணான்னு தான் நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். நீ தான் காலை பிக் பண்ணவே இல்லை. சாரி, அதுக்கு என் தப்புன்னு கிடையாது. சரி பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்மன் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறா? நான் வரல, நான் தான் சொன்னேன்ல ஒரு இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் கிளைம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னை வான்னு கூப்பிட்டுட்ருக்கா. என்னால் எப்படி ஜங்குக்கா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்டுட்ருக்காரு. இப்படியெல்லாம் சொன்னால் கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிம்மனை அவ்வளோ அழகா அப்படியே ப்ரைடல் சைடில் லிப் பண்ணுறாரு. ஜிம்மன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஓய் துள்ளிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அங்கே ஒரு லிப்ஸு அப்படியே பிங்கிஷாக அவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதை அப்படியே கட்டிச்சு ஃபுல் அழுத்துப்பேன். சைலண்டாக இருக்கியா? சைலண்டாக இருக்கேன். இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்டுட்ருக்காரு. அங்கே மொத்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு அது வேறு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போது ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே அவருடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு ஜிம்மன் எதுவுமே பேசல. அவர் ஃபுல்லாக ஜங்குக்கோட செஸ் கிட்ட ஃபுல்லாக அவருடைய ஃபேஸை வச்சு கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே லிப் பண்ணி அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது சடனாக ஸ்டாப் ஆகி உன் பேர் என்ன? ரியா. ரியா, அன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்தப்போ நீ என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணே. தோ இவன் தான் என் கொல்லச்சி. இவனுக்காக தான் நான் அந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன். இவன் தான் என் பொண்டாட்டி, என் கொல்லச்சி, என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் பாய் ஃப்ரெண்ட், எல்லாமே அவன் மட்டும்தான். புரிஞ்சுதா? அவனை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் அவ்வளோ ஒத்து கிடையாது. புரிஞ்சுதா? அப்புறம் எல்லோரும் பார்த்துக்கோங்க, இவன் தான் என் ஆள். இவனுக்கு யாராவது ரூட் விடணும்னு நினச்சிங்க குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? என்னை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே
அண்ணா எனக்கு தெரியும்ண்ணா. ஓ நீயாடா? எங்கே தான் இருக்கியா? ஆமாண்ணா இங்கே தாண்ணா இருக்கேன். ஓ வாங்க நடி, ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குண்ணா. அண்ணா ஜிமின் என் ஃப்ரெண்டுண்ணா. என்னது எனக்கு கேட்கல. அண்ணா ஜிமின் வந்து எனக்கு தம்பி மாதிரிண்ணா. என்னது சரியா கேட்கல. ஜிமின் எனக்கு யாருன்னே தெரியாதுண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவை. என் கொல்லச்சி லைனில் கிராஸ் பண்ணான்னு எவன் தெரிஞ்சாலும் புதைச்சிட்டு போயிடுவேன். எவன்டா அது? என் கொல்லச்சிக்கு எவனோ ரூட் விடுறானா? எவன் அது? ஜங்குக்கு என்ன பண்ணுற? யாரும் இல்லை ஜங்கு, போகலாம் நம்ம. ஏய் இருறா. அண்ணா தோ இவன் தாண்ணா. நான் ஆல்ரெடி சொன்னேண்ணா, இவன் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஜிமின் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாண்ணா. இவன் தாண்ணா. அட்டிங்கப்பம் அவனே. ஏய் கொல்லாச்சி ஏன் ஆள் புரிஞ்சுதா? தோ உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான்ல, அந்த மயிர்கிட்ட கேளு. அவன் என்கிட்ட நிறையா வாங்கியிருக்கான் காலேஜ் படிக்கும்போது. புரிஞ்சுதா? இப்போது என் ஹேண்டு வேறு ரொம்ப பிஸியாக இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், லெஃப்டில் ஒன்று விட்டுருப்பேன், ரைட்டில் ஒன்று விட்டுருப்பேன். இரு எவனை போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன். ஏய் கொல்லச்சி என்னடா பண்ணுற? போகலாம் ஜங்குக்கா. ஏய் கொல்லச்சி கீழே போட்டுற போகிறேன்டா. எனக்கு கீழே போட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி ஆஃபீஸ்க்கு இதுக்கு மேலே வருவேன்? ஏன் இப்படி பண்ணுற? அவன் பின்னாலே சுற்றிட்டு இருப்பான், அதை மூடிட்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? இதெல்லாம் என்னால் முடியாது. புரியுதுதா? போகலாமா? ஃபஸ்ட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ. சரி. ஏ ஒயன் ஜங்குக்கா, என் அண்ணங்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லிஃப்ட் கிட்டே போகிறாரு. லிஃப்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக் ஜிம்மனை பிடிச்ச அவ்வளோ அழகா ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ. 1 வீக் ஆச்சுட்டு உன்னை பார்த்து எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ என்னமோ காலை கட் பண்ண நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா. எனக்கு கடுப்பு மயிராக்காதா? அதான் உள்ளே வந்துட்டேன். ஜங்குக்கா போதும் விடு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. போதும் விடு. லவ் யூ தான், போதும் விடு. லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சுடா, விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி விடுறாரு. இப்போ ஏய் கொல்லச்சி என்னை தள்ளியா விடுற? உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லிஃப்ட் பண்ணிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அவருடைய காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு விட்டுட்ருக்காரு. ஜங்குக்கா என்னை இப்போ எங்கே? ஜங்குக்கா என்னை பேச விடு. எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சதா? சரி பேச மாட்டேன், என்னை விடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனாலும் க்யூட்டாக சொல்கிறாரு. இப்போ அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காடுறாரு. இப்போ ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. எதுக்குடா அப்படி பார்க்குற புருஷனா? இல்லை என்ன திடீர்னு இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்து நின்றுட்டுருக்கா? நீ தானே கேட்ட பழைய ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. அதான் என் பொண்டாடி ஆசைப்பட்ட மாதிரியே பழைய ஜங்குக்கா வந்துட்டான். எப்படி இந்த சேஞ்ச் ஓவர் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஜங்குக்கே பரவாயில்ல போல். அந்த ஜங்கு நான் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுப்பான். இவன் நான் சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். நான் தான் சொன்னேன்ல, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டேன். நான் தான் தப்பு. நான் கிட்டே வந்து கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு பழைய ஜங்குக்கே பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறியா? முடியாது. எதுவும் நல்லா தான் இருக்குது. நானும் அந்த கேரக்டரை ரொம்ப மிஸ் பண்ணேன்.
ஜங்குக்கா ஜங்குக்கா என்னை விட்டுறேன், நான் இப்படியும் போயிடுறேன். ஜங்குக்கா இது வந்தாலும் அப்புறம் ஈவினிங் பார்த்துக்கலாம் ஜங்குக்கா. என்னை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா அது சொல்லேன். ஜங்குக்கா அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும் ஜங்குக்கா. அவங்க அப்பாங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், மூட்டை உட்காரு, ஏதாவது நொய்யின்னுட்டு இருந்துன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் இந்த கேரக்டரில் இருக்க ஒரு ஜங்குக்கா உன்னை பற்றி நல்லா தெரியும், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ட்ரைவ் பண்ணும்போது கூட ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக ஜிம்மனோட தைஸில் அப்படியே அவருடைய ஹேண்டை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்காரு. இப்போ ஜிம்மன் அதை பார்த்துட்டு, இதுக்கிட்ட அடிக்கிற, கையை வச்சுட்டு சும்மாரு, நான் உன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கேன். என்ன கோவமாக இருக்கியா? எதுக்கு கோவமாக இருக்கேன்? உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரிடா கத்தாத. சரி இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா அது சொல்லு ஜங்குக்கா. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்க, இந்த 1 ஹவருக்கு மேலே ஆகுது. நான் இப்போ காருக்குள்ளே ஏறி எவ்வளோ நேரம், எங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அது சொல்ல. இப்போ நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? என்னை நம்புறல்ல? உன்னை நம்பவே மாட்டேன். நீ சரியான ஃப்ராடு, சரியான பூவட் பையன். அதுவும் இந்த கேரட்டில் இருக்கிற ஒரு ஜங்குக் சரியான பூவட் தெரியுமா? கேப் கிடைக்கும் போதெல்லாம் என்னை ஏதாச்சும் பண்ணிடுவான். ஜங்குக்கா கையெடு ஜங்குக்கா கையெடு ஜங்குக்கா. ஏண்டா ஒல்லையா விட்டேன், சிப்புக்கு மேலே தானே வச்சுருக்கேன். இல்லை நல்லா இருக்கும் போலையே, 1 வீக் ஆச்சு, தொட்டு பார்த்துக்கிட்டா அடி வாங்குவேன் என்கிட்ட. கையெடு ஜங்குக்கா. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அவருடைய ஹேண்டை சும்மாவே வச்சுட்டு இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஜங்குக் நீ மெதுவாக இப்போ ட்ரை பண்ண போறியா இல்லையா? நான் அப்புறம் செம்ம கோவம் வந்துடும்னு பார்த்துக்கோ. எங்கே கூட்டிகிட்டு போகிறனாலும் சொல்ல மாட்டேங்கிறா, ஏன் தான் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் கற்றுக்கத்தானே கத்தி விட்டுறாரு. ஜிம்மன் அப்படியே கத்திட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு ஜங்குக். ஏன்னா அவருடைய ஹேண்டை டக்குன்னு எடுத்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டல்லாகிருச்சு. ஐயோ ஜிம்மன், அறிவுக்கட்ட ஜிம்மன், என்ன அப்படி பண்ணுறா? பாவம், அவனே 1 வீக் கழிச்சு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட ஃபோன் பேசும்போதே அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான். அதுக்குள்ளே நீயே கெடுத்துக்கிட்டீங்க ஜங்குக்கா என்னை பாரு. கோச்சிக்கிட்டியா ஜங்குக்கா? சாரிடா ஜங்குக்கா. என்ன பண்ணுற விடு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இப்போவே என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுறேன். ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதுக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலடா. உன் கூடவே இருக்கணும், உன் கையை பிடிச்சிட்டே சுற்றணும், உன் கூட டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் பண்ணது தப்புண்ணா. சாரி ஜிம்மன். ஜங்குக்கா என்ன சாரி எல்லாம் சொல்லிட்டுருக்கா? நான் தான் லூஸு மாதிரி எதுவும் பண்ணிட்டேன். ஜங்குக்கா என்னை பாரு. ஜிம்மன் நான் ட்ரை பண்ணிட்டா வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல, நான் இப்போயே கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டு வந்துடுறேன். சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஜிம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஒரு ஹேண்டை எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கோட தைஸில் வந்து உட்கார்றாரு. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற? நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த பையனை ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரில. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு சாரி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், சாரி, இதுக்கு மேலே இப்படி பேச மாட்டேன் சரியா? கோவம் போயிடுச்சா? சொல்லு ஜங்குக்கா, கோவம் போயிடுச்சா? நீ வந்து என் மேலே இப்படி உட்காரும் போது எனக்கு கோவம் போயிடுச்சு. எனக்கு எப்படி உன் மேலே கோவம் வரும்? நீ என் கொல்லச்சி, நீ என் பொண்டாட்டி, என்கிட்ட சண்டை போடுற எல்லா ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்கு. சரி நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். ஏய் எங்கே போகிற? இப்படியே உட்காந்துக்கோவேன், நல்லா தானே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா.
அப்படியே உட்காந்துக்கோயா. என்னது அப்படியே டச் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்குடா. ஆ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவருடைய ஐஸை மட்டும் கீழே கொண்டு போகிறாரு. ஜிமின் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஜங்குக்கோட ப்ரைவேட் பார்ட் அப்படியே 80 டிகிரியில் நின்றுட்டுருக்கா. ஜிமின் இதை பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னது இது? அதான் சொன்னனே, உன்னை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுதுடா. உன்னை வச்சு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணலான்னு மட்டும்தான் தோணுது. என் அழகுடா நீ, என் ட்ரெக்ஸுடா நீ, என் குட்டி கோழி குஞ்சுடா நீ, என் பொண்டாட்டி, என் ஜெல்லு எல்லாமே நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டா. ஜங்குக் ஜிம்னோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கோட தைஸில் ஜிமன் அவ்வளோ அழகா அப்படியே நெக்குக்கு 2 ஹேண்டையும் போட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே, எதுக்கடா என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இது ஒன்று மட்டும்தான். இது ஏன் இப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கேட்குற? கீழே இருக்கிறதா இல்லை மேலே இருக்கிறதா? நான் அதை கேட்கலாம். இந்த மோல், இந்த லிப்ஸ்க்கு கீழே இருக்க அந்த மோல் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் உன் லிப்ஸை விட எனக்கு அந்த மோலை தான் பைட் பண்ணணும்னு தோணும். அப்படியா? உனக்கு இந்த மோல் பிடிச்சிருக்கு, எனக்கு அதோ அங்கே இருக்கல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அப்படியே லிப்ஸை உள்ளே விட்டு எடுக்கணும் போல் இருக்கு, எனக்கு உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும் போல் இருக்கு. ஜங்குக்கா எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தானே உனக்கு? ஏண்டா இப்படி இவ்வளோ அழகான தங்க சிலை மாதிரி இருக்க ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத, சாக்லேட் பாயம் மாதிரி இருக்கணும்னு சொன்னா எப்பட்றா என்னால் முடியும்? நீ தானே சொன்ன இந்த ரகட் பாயம் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சாக்லேட் பாயம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ரகட் பாயம் வந்து நிற்கிறேன். அப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோன்னா நான் என்னதடா சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசிக்கிட்டே ஜங்குக் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணுறாரு. இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். எங்கே போகிற? இங்கேயே வெயிட் பண்ணு, காரை விட்டு இறங்கக்கூடாது, சரியா? இல்லை நானும் தான் வருவேன். என்னடா பண்ணுற? சரி வா போகலாம். எதுக்கு? என்ன வாங்க போகிற? அதெல்லாம் உனக்கு எதுக்கா? உள்ளவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மால்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் அப்படியே என்னங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு விட்டு கொஞ்சம் தூரம் தனியாக போகிறாரு. போயிட்டு ஜங்குக் கிட்ட வர்றாரு. ஜங்குக்கு இப்போ பார்த்துட்டு, டேய் உனக்கு இது ஓகேவா இது ஓகேவா? என்ன ஓகேவா? ஜங்குக்கா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. ஜிமின் ஹேண்ட் ஃபுல்லாக அவ்வளோ சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா இது சாக்லேட்ஸ்? எனக்கு இதை வாங்கி தரவே மாட்டியா? சரி வாங்கி தரேன். இந்த ஃப்ளேவர் ஓகேவா இந்த ஃப்ளேவர் ஓகேவா? என்னது ஜங்கு என்ன பண்ணுற? ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க ஜங்கு. யார் பார்க்குறா? ஏய் கெனடி லுக்கு, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணது இல்லையா? அஜிகா அப்படிங்கிறாரு. ஐயோ ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ சொல்கிற கொலைச்சி இது ஓகேவா இது ஓகேவா? எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓகேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன நினைக்கிற? நீ என்ன நினச்சிக்கிற? ஜங்குக்கா இதெல்லாம் ஃப்ளேவர் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏண்டா டேய் இதுக்கு ஃப்ளேவர் பார்க்காம எவ்வளோ அழகான ஒரு மூமெண்ட் தெரியுமா? இதெல்லாம் ஹெவன் ஃபீல்ரா. இதுக்கெல்லாம் ஃப்ளேவர் பார்த்து தான் எடுக்கணும். உனக்கு சொல்ல ஸ்ட்ராபெரி ஓகேவா இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டா? ஓ நீ என்னமோ வாங்கிட்டு வா, நான் போகிறேன். கொலைச்சி உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், சொல்லு. எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சைஸ் வேறு மறந்து போச்சு, நீ சொல்ல. இந்த சைஸ் தான். ஓ இந்த சைஸா? நான் கூட சைஸ் எல்லாம் மறந்து போச்சுடா. 1 வீக் மேலே ஆச்சுல்ல, அதனால் சைஸ் எல்லாம் மறந்து போச்சு.
பரவாயில்லையே, என் கொலச்சி நல்லா சைஸெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா. ஜங்குக், நான் இப்போ போகிறேன், நீ என் பின்னாடியே வரணும். நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, நான் காருக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. கொலச்சி, நான் கேட்டேண்ணா, கார்லேயே இருந்தானே சொன்னேன். நீ தானே நானும் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பாதியிலே கழட்டி விட்டு போகிற? இந்த ஃப்ளேவர் போதுமா? இல்லை இன்னும் ஒரு 2 3 4 5. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? இதுக்குள்ள இத்தனை சும்மாறா. ஏம்மா இங்கே வா. ஐயோ, அவங்கள எதுக்கு கூப்பிட்றா? இல்லைடா, இதில் 5 தான் இருக்குது, வேறு இதில் இல்லையாம்மா? அவ்வளோதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணு மேலேருந்து கீழே வரைக்கும் ஜிம்முனை பார்க்குது. ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அதுதானே ஏன் ஆளால் கூப்பிட்டுருக்க? அவ்வளோதான் சார், இந்த ஃப்ளேவரில் இருக்குது. வேணும்னா வேறு ஃப்ளேவர்லாம் எனக்கு செட் ஆகாது, எங்கள் கொள்ளச்சிக்கு பிடிக்காது. இந்த ஃப்ளேவர்னால் ஓகே. இதில் எனக்கு இன்னும் ஒரு 5 பீஸ் வேணும். ஆ ஏய் என்ன 5 பீஸ் வேணும், எழுதுடா. ஓகே சார். ஜங்குக், மானத்தை வாங்காத ஜங்குக், நான் போகிறேன். கொள்ளச்சி போனான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், விடிய வச்சு செஞ்சிருவேன். நம்ம எங்கே போகிறோன்னான்னு சொல்லலாம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. சர்ப்ரைஸும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சாக்லேட் எடுத்து அவர் பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே ஜிமினோட லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. ஜிமின் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாக்லேட் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ்குள்ளே இழுத்துட்டு நல்லா தான் இருக்குது, இதுக்கு நான் கேட்ட உடனே கொடுத்துருப்பல்ல, கவரோடு கொடுத்துருப்பல்ல, அதுக்கு ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? இல்லைடா, இப்படி சாப்பிட்டா தான் சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த ஃப்ளேவர் சாக்லேட்டெல்லாம் இப்படி தான்டா சாப்பிட்ணும். யார் சொன்னாங்க உனக்கு? ஏய், சாக்லேட்டோட நேமை படுறா, கிஸ் மீ. அடைய கொள்ளச்சி, யார் நீன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நான் அதுக்கு ஒன்றும் எடுக்கலை, இந்த சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எடுத்தேன். எனக்கு இதுக்கு மேலே இந்த சாக்லேட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டோன் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி இழுத்து நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக உன்னே என்னை தொலைத்து மொழி சொல்லவா.